சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸை நான் பார்க்குறதே இல்லை. அவதூறுகளை பரப்புறது, வதந்திகளை பரப்புறது, அதுக்கு வந்து நிறைய வந்து இந்த சமூக அமைப்பு முறை தான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. பல கமெண்ட்ஸ் வரும். இப்போ நான் சும்மா ஒரு லைட்டர் சைடு சொல்கிறேன். திருமா அவர்களை இன்டர்வியூ பண்ணுங்கிறதுக்காக லக்ஷ்மி பொட்டு வச்சுக்கல, தலையை விரிச்சு போட்டுட்டு வந்து உட்காந்தா சொல்லுவாங்க. இந்த சோஷியல் மீடியாலெல்லாம் இந்த பசங்க திட்டுவாங்க இல்லையா, ரொம்ப கேவலமாக. அது ஒரு பெண்ணாக இருக்கிறது கொண்டு பல விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், ஸ்லட் ஷேமிங். அப்போ நான் நினைப்பேன், நமக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு இது கிடையாது. ஏன்னா நம்ம பக்கத்தில் பார்க்குறோம், சொசைட்டியில் பார்க்குறோம், அம்மாவையும் அக்காவையும் அண்ணியும் மதிக்கிறது ஒரு சமுதாயம் இது இல்லையா. அதுதான் தமிழியன்ஸோட குவாலிட்டியே அதுதான். அப்போ எங்கேருந்து இப்படி வந்து திட்டுறாங்க? யார் இப்படி வந்து திட்டுறாங்க? எப்போ பாரு இந்த கெட்ட வார்த்தையில் யார் திட்டுறாங்க? நமக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறத வச்சு நம்ம இந்த காலத்து இளைஞர்களை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அதாவது மருத்துவமனைக்கு நோயாளிகள் தான் பெரும்பான்மையாக வருவாங்க. காவல் நிலையங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களோ அல்லது குற்றவாளிகளோ தான் அதிகமாக வருவாங்க. அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய பெர்வெர்டட் தான் வராங்க. நிறைய பெர்வெர்டட் கேரக்டர், அதாவது வந்து பிறழ் நிலை உள்ள மனம் பிறந்தவர்கள் தான் வந்து இந்த மாதிரி வல்கராக எழுதுகிறாங்க. வர்றவங்களில் பெரும்பான்மையாக வல்கராக எழுதுகிறவங்கலாம் ஒரு வகையில் வந்து இந்த மாதிரி மனப்பிறழ்வு, அது வந்து எப்படி சொல்கிறது, பெர்வர்ஷன். இப்போ அதை நம்ம வந்து பொருட்படுத்தக்கூடாது. நம்மளை பாராட்டுறவங்க ரொம்ப ரேராக இருப்பாங்க, ஆனால் வெளியில் ஏகப்பட்ட வந்து பதிவு செய்திருக்க மாட்டாங்க. அதை நீங்க நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நான் அதை பொருட்படுத்துறதே இல்லை. அதெல்லாம் பாதிச்ச ஏதாவது விஷயம் இருக்கா? இல்லை, அதை நான் பொருட்படுத்துறதே இல்லை. சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸை நான் பார்க்கறதே இல்லை, அதை நான் பொருட்படுத்துறதே இல்லை. அப்படி வந்து முதல்லலாம் அது த்ரூ அவுட் த கேரியர் அதுதானே. நெகட்டிவிட்டி தானே அதிகம். எக்கச்சக்கமாக விமர்சனங்கள் பண்ணுறது, அவதூறுகளை பரப்புறது, வதந்திகளை பரப்புறது, அதுக்கு வந்து நிறைய வந்து இந்த சமூக அமைப்பு முறை தான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இப்போ எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. இது அவங்களே குத்தி இருக்கிற முத்திரை. இது விரும்பி நம்ம ஐடென்டிட்டியை உடைக்கணுங்கிறதுக்காக தான் சார் நான் இந்த இன்டர்வியூ ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தெரியும் பல கமெண்ட்ஸ் வரும். இப்போ நான் சும்மா ஒரு லைட்டர் சைடு சொல்கிறேன். திருமா அவர்களை இன்டர்வியூ பண்ணுங்கிறதுக்காக லக்ஷ்மி பொட்டு வச்சுக்கல, தலையை விரிச்சு போட்டுட்டு வந்து உட்காந்தா சொல்லுவாங்க. ஆக்சுவலி கிடையாது, இந்த ஷோக்கு நான் இந்த லுக்கில் வரணும்னு நான் வந்திருக்கேன். ஆனால் அதை வேற விதமாக பேசுவாங்க. அதே மாதிரி நேற்று நான் வந்து பிஜேபியோட தமிழ்நாடு டயலாக்ஸில் நான் போய் பேனலிஸ்டாக பேசிட்டு வந்தேன். எப்படின்னா, ஒரு டயலாக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஒத்து போகும், ஒரு சில விஷயங்கள் ஒத்து போகாது. That doesn't mean that I don't respect you or you don't respect me. Mutual respect is the basis of everything. So நேத்து நான் அங்க போனேன், அங்கேயும் நான் பேசினேன், இங்க உங்க கூட ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான டயலாக்ஸ், இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். உங்களோட அபிப்பிராயம்? பிஜேபியில இருந்தா கூட நான் உங்களை மகிழ்ச்சியா வரவேற்பேன். எனக்கு அது வந்து பிரச்சனை இல்லை.